தமிழ் புதல்வன் திட்டத்தை வரும் 9ஆம் தேதி கோவையில் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் எவர்வின் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 1400க்கும் மேற்பட்ட கோவில்களில் திமுக அரசு குடமுழுக்கு நடத்தி இருப்பதாக தெரிவித்தார். 1400க்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை மீட்டிருக்கோம். கோயில்கள் சார்பில் 10 கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறோம். அதில் ஒரு கல்லூரி தான் இந்த மயிலை கபாலீஸ்வரர் கல்லூரி என்பது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சாதி, மதம், பொருளாதாரம், சமுதாய சூழல்கள் ஒருவரின் கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதை மாணவர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அந்த திட்டத்தின் கீழே 2,73,000 மாணவிகள் பயன்பெற்று இருக்காங்க இது வரைக்கும். அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம், அது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போறேன். திமுக அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்றும், பட்டங்களோடு சேர்த்து அனைத்து திறமைகளையும் கொண்டவர்களாக மாணவர்கள் வளர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.